சற்றுமுன் வெளியான தகவல். பழைய ஓய்வூதியம் திட்டம். அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அரசு ஊழியர்களுக்கு தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய கரீம்தீவ் சிங் பேடி IAS தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த குழுவிடம் பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்த கருத்துக்களை வழங்குவதற்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு, பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 2003ஆம் ஆண்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இதில் இந்தியா முழுவதும் இந்த நடைமுறையானது அமலுக்கு வந்த நிலையில் பல மாவட்டங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குவிந்துள்ளனர். இதில் சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழகத்தை பொறுத்தவரை 20 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ஓய்வூதிய திட்டமானது நடைமுறையில் இருக்கிறது. எனவே திமுக ஆட்சியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமானது செயல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது. ஆனால் திமுக ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டில் பயணிக்கிறது. அந்த வகையில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாத நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டம் நடத்துவதற்கு அரசு ஊழியர்கள் தீர்மானித்துள்ளனர். இதனால் தமிழ்நாட்டில் எந்த வகையான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீவ் சிங் பேடி தலைமையில் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது. இதனால் இந்த குழு அதன் பரிந்துரை அறிக்கையை 9 மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக இந்த பழைய ஓய்வூதியம் திட்டமானது தொடர்ந்து இந்த குழுவினர் அரசு ஊழியர்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் நடைமுறை ஆகியவற்றை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இந்த குழு தமிழ்நாடு அரசிடம் அறிக்கையை தர இருக்கிறது. இந்த அறிக்கையை தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமானது தொடர்பான அறிவிப்பானது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த நிலையில் இந்த குழுவிடம் பழைய ஓய்வூதிய திட்டமானது குறித்த கருத்துக்களை வழங்குவதற்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு, பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதில் பல்வேறு தரப்புடன் இந்த குழு ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் ஆலோசனை நடந்து வருகிறது. இதற்காக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக இந்த தமிழக நிதி அமைச்சகத்தின் பென்ஷன் கமிட்டி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதற்காக தற்போது பழைய ஓய்வூதிய திட்டமானது தொடர்பான கூடுதல் தலைமை செயலர் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த குழுவில் தற்போது உள்ள அரசு ஊழியர்களை சந்தித்து ஓய்வூதியம் குறித்த ஆலோசனைகளை பெற இருக்கிறது. ஆகையால் இதற்காக வரும் 18 மற்றும் 25ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 1 மற்றும் 8ஆம் தேதியும் பல்வேறு அரசு துறை ஊழியர்களை சங்கங்களை சந்தித்து பேச இருக்கிறது. இதனால் இந்த அடுத்து அரசு ஊழியர்கள் சங்கங்களை தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிக வரி துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம், தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம், தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு அரசு துறை ஓட்டுநர்கள் சங்கம், பணி மருத்துவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவர்கள் சங்கம் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆகையால் வருகிற நாட்களில் இதற்காக இந்த பழைய ஓய்வூதிய திட்டமானது அமல்படுத்தப்படுமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், இந்த அரசு சார்ந்த முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பிஎஃப் பணம் பிடித்தம் செய்து அந்த தொகையை பணியாளரை வருங்கால வைப்பு நிதி கணக்கில் செலுத்தி ஆண்டுக்கு ஒருமுறை அதன் இருப்பு விவரங்கள் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசானது ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சங்கத்தின் மாநில தலைவர் கூறியிருப்பதாவது, ரேஷன் கடை பணியாளர்களுக்கு புதிய ஊதிய குழு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியில் ரேஷன் கடை பணியாளர் ஒருவரை குழு உறுப்பினராக சேர்க்க வேண்டும். 70 வயதுக்கு மேல் உள்ள அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கு பொருட்கள் வழங்குவதை தவிர்த்து அந்த அட்டைதாரரின் விருப்பத்திற்கு ஏற்ப அவரது நாமினியாக ஒருமுறை நியமித்து இதற்கு அவரது ஆதார் இணைக்கப்பட்டு பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இதில் நீண்ட தொலைவு சென்று பணிபுரிந்து வருகிற பணியாளர்கள் அருகில் உள்ள இடங்களில் பணிபுரிய அனுமதிக்க வேண்டும். இதனால் தமிழக அரசு புதிய சுகாதார காப்பீடு திட்டத்தை ரேஷன் கடை பணியாளர்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும். அனைத்து ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் சங்கத்தின் லாப நஷ்டம் பார்க்காமல் ஒரே மாதிரியான போனஸ் வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை இன்னும் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.